லா இலாஹ. வணக்கத்துக்கு தகுதியானவன் யாரும் இல்ல. எவனும் இல்ல. அது சிலைகளாக இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி. அவங்க வணக்கத்துக்கு தகுதியானவங்க இல்ல. ஏன்? ஏன்னா அவங்க இந்த எதையும் படைக்கல. வானத்த படைக்கல, பூமிய படைக்கல, என்ன படைக்கல. அவங்களுக்கு அதுக்கு சக்தியே இல்ல. ஒரு ஈ கூட அவங்களோட சாப்பாடு எடுத்துட்டு போனா கூட அத துரத்தி புடிச்சு பறிக்கிறதுக்கு கூட சக்தி இல்ல. ஆனா, இல்லா அன்த எல்லாம் உன்ன தவிர. ஏன்? நீதான் இந்த வானம், பூமி எல்லாத்தையும் படைச்சிருக்கிறாய். என்ன படைச்சிருக்கிறாய்? வணங்க தகுதியானவன் யாருன்னா நீ மட்டும் தான். இல்ல அந்த சுபஹானக நீ தூய்மையானவன். உனக்கு எந்த குறையுமே இல்ல. உனக்கு புல்லரிக்குன்னு சொல்றாங்க. அது ஒரு பலவீனம். ஆனா உனக்கு அப்படி இல்ல. உனக்கு தூக்கம் இல்ல. எதுவுமே உனக்கு இல்ல. நீ பூரணமானவன். அதனால என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறாய். நான் பேசுறத கேட்டுக் கொண்டிருக்கிறாய். என் உள்ளத்திலே இருக்கிற கவலைகள், கஷ்டங்கள், தேவைகள் எல்லாமே உனக்கு தெரியும். சுபஹானக்க. நீ தூய்மையானவன். நான் தான் பாவம் செஞ்சுட்டேன். எத்தனையோ பாவம் செஞ்சுட்டேன். உனக்கு எத்தனையோ மாறு செஞ்சுட்டேன். என் ஆன்மாவ நான் களங்கப்படுத்திட்டேன். சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நான் அநியாயக்காரர்கள் ஒருத்தனாக ஆகிட்டேன். நான் அநியாயம் தான் செஞ்சுட்டேன். ஏன்? நீ எனக்கு எவ்வளவோ அருட்கொடைகள் செஞ்சாய். எனக்கு சாப்பாடு தந்தாய். எனக்கு ஆடை தந்தாய். எனக்கு மூச்சு காத்து தந்தாய். எனக்காக சூரியன படைச்சாய். எனக்காக காத்த படைச்சாய். எனக்காக எல்லாத்தையும் படைச்சாய். எனக்கு மனசு டென்ஷன் ஆகுற டைம்ல நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு பீச்ச படைச்சாய். ஆ நான் அலுத்து போகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பிரபஞ்சத்த பல கலர்கள்ல பல